கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் முதலாம் நாளில உங்களுடைய சமூகத்தில் கூடி வர நீர் பாராட்டின கிருபை இறக்கங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும். வேத வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்தை நம்ம வாசிக்க. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இந்த உவமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல சமாரியன் உவமை என்று அழைக்கப்படுகிற இந்த உவமை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த உவமை எதற்காக சொல்லப்பட்டது? எனக்கு பிறன் யார் என்று ஒரு மனிதன் கேள்வி கேட்டபோது, உதவி தேவைப்படுகிறவர்கள் எல்லாருமே உனக்கு பிறன் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்த்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு உவமை. இந்த உவமையில அந்த குறிப்பிட்ட காரியத்தை தவிர பல்வேறு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பணம் என்கிற விஷயம். இந்த விஷயங்க பணம் என்கிற விஷயம். இந்த சமாரியன் அப்படின்னா யூதர்களுடைய பார்வையில கீழ்ஜாதி என்று அர்த்தம். யூதர்களுடைய ஏன் கீழ்ஜாதி அப்படின்னா, அவங்க யூதர்கள் தான், ஆனா வேற மனிதர்களோட கலந்து பிள்ளைகளை பெற்று ஒரு கலப்பின மக்களா உருவாயிட்டாங்க. அதனால யூதர்கள், நீங்கள் கலப்பின மக்கள், ஆகவே எங்களோடு கூட இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள் தான் சமாரியர்கள். இதுல ஒரு சமாரியன் தன்னிடத்தில் இருந்த பணத்தை எப்படி கையாண்டான், எப்படி செலவழித்தான் அப்படிங்கிறதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுல தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதான் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். இந்த 2 பணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீ இவனை விசாரித்துக்கொள், அதாவது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த 2 பணம் என்பது யூதர்களுடைய பார்வையில 2 தெனாரியன் என்று அழைக்கப்படுகிறது. நாம் எப்படி பணத்தை ரூபாய் என்று அழைக்கிறோம், அது மாதிரி யூதர்களுடைய பணத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல சொல்லப்பட்ட அந்த பணத்துக்கு பேரு தெனாரியன் அப்படின்னு அர்த்தம். அந்த 2 தெனாரியன், அதான் நமக்கு புரியும்படி பணம் என்று மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாங்க. தெனாரியன் அப்படிங்கிறது, ஒரு தெனாரியன் அப்படிங்கிறது ஒரு நாள் கூலி. எத்தனை நாள் கூலி? ஒரு நாள் கூலி. இன்னைக்கு சாதாரணமா ஒரு நபர் ஒரு நாள் கூலியா எவ்வளவு வாங்குவார்? ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கலாமா? ஒரு நாள் கூலி இன்றைய மதிப்புல அப்படின்னு பார்த்தா 2 தெனாரியன் கொடுத்திருக்காரு. அந்த 2 தெனாரியன் என்பது எத்தனை ரூபாய்க்கு சமம்? இன்றைக்கு 2000 ரூபாய்க்கு சமம். அந்த சமாரியன் என்ன பண்ணிருக்கிறான், கையில அவனுடைய பிரயாணத்துக்குன்னு பணம் வச்சிருக்கான். ஆனா எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடக்கிறது. ஒரு சில திருடர்கள் ஒரு மனிதர் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சு அவங்ககிட்ட இருக்கிறத புடுங்கிட்டு குற்றுயிரும் கொலையுயிருமா விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு லேவியனும் ஆசாரியனும் உதவி செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அதை தவிர்த்து விட்டு போயிட்டாங்க. இந்த சமாரியன் கிட்ட மட்டும் இல்ல, அந்த லேவியன் கிட்டையும் பணம் இருந்திருக்கும், ஆசாரியன் கிட்டையும் பணம் இருந்திருக்கும். அப்போ அங்க 3 நபர்கள் சம்பந்தப்படுறாங்க, லேவியன், ஆசாரியன், சமாரியன். அந்த 3 பேர்கிட்டையும் பணம் இருக்கு. ஆனா இந்த சமாரியன் கிட்ட மட்டும்தான் மனம் இருக்கு. அப்ப பணம் இருக்கிற எல்லார்கிட்டையும் மனம் இருப்பதில்லை. இந்த சமாரியன் கிட்ட மனம் இருந்தது. என்ன மனம்? உதவி செய்யக்கூடிய ஒரு மனம், அன்பு இருந்தது. அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் வெளிப்படுத்துவதற்கு எதை பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னா, தன்னிடத்தில் இருந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டார். ஆனா லேவியனும் ஆசாரியனும் பணம் இருந்தது, அவர்களிடத்துல பதவியும் இருந்தது, உதவி செய்வதற்கு வாய்ப்பும் இருந்தது. ஆனா அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த அன்பும் இரக்கமும் இல்லாம போயிற்று. ஆகவே அவர்களிடம் பணம் இருந்தாலும் அது பிரயோஜனமற்றதாக இருந்தது. பணம் இருந்தது, ஆனா எப்படி? அது யூஸ்லெஸ் மணி.
இந்த சமாரியன் கிட்ட பணம் இருந்துச்சு, ஆனா யூஸ்ஃபுல் மணி. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரிடத்திலேயுமே ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஏழையாக இருந்தாலும் என்னிடத்தில் பணம் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஏதாகிலும் கொஞ்சமாவது அவர்களிடத்துல இருக்கிறது. ஆனா அன்பும் இரக்கமும் அவர்களிடத்துல இருந்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த சமாரியன் போல தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறது. இந்த 2 தெனாரியன், அந்த 2 நாள் கூலி அப்படிங்கிறது அந்த காலத்துல அந்த சத்திரத்துல ஒரு 3 வாரங்கள் தங்கி சாப்பிட்டு பராமரிப்பு பெறுவதற்கு போதுமான ஒரு பணம். எத்தனை வாரத்துக்கு? 3 வாரத்துக்கு. இந்த சமாரியன் இருக்கா பாருங்க, முதல் உதவி மட்டும் செய்யல. முதல் உதவின்னு என்ன? விபத்துல அடிபட்டு கிடக்குறாங்க, ரத்த காயமா இருக்கு, எடுத்து தொடச்சு விட்டு அதற்கான மருந்து போட்டு அதுக்கு அடுத்து நேரம் என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. ஒருவேளை தலையில இது அடிபட்டு இருந்தா எடுத்து உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சா மறுபடியும் ரத்தம் வராம இருக்கும், தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சில முதல் உதவிகளை செய்வாங்க. இந்த சமாரியன் முதல் உதவியும் செஞ்சிருக்கிறாரு. எப்படி? அந்த காயத்தை தொட்டு கழுவி சுத்திகரிச்சு எண்ணெய் போட்டு மீண்டும் அந்த ரத்தம் வெளிப்படாதபடிக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? முதல் உதவியை செஞ்சிருக்கிறாரு. அடுத்து இவர் ஒரு வேலைக்கு புறப்பட்டு போகணும். ஆனா அதற்கு அந்த மனிதனுக்கு உதவி செய்யும்படி சத்திரக்காரனுடைய உதவியை நாடுறாரு. அந்த சத்திரக்காரன் இவனை போல மனம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியாது. ஆகவே தன்னுடைய பணத்தையும் சத்திரக்காரன் கிட்ட கொடுத்து, இந்த 3 வாரத்துக்கு பராமரிக்கிற அளவுக்கு என்ன பண்றேன், உனக்கு பணத்தை கொடுக்குறேன், சாப்பாடு கொடு, ஒரு நல்ல மருத்துவரை வர வச்சு அவரை பார்த்துக்கோ, ஒருவேளை இன்னும் அதிகமா செலவழித்தா நான் திரும்பி வரும்போது தருவேன், அதிகமா செலவானாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த சத்திரக்காரன் இந்த சமாரியனை நம்புவதற்கு ஏதுவாக இந்த சமாரியன் நடந்து கொள்றாரு. நீங்க பார்த்துக்கோங்க, வரும்போது தருவேன்னு சொல்லிட்டு போறது வேற, 2 பணத்தை கையில கொடுத்து 2000 ரூபாயை கையில கொடுத்து, நாம புரிஞ்சுக்கிற மாதிரி 2000 ரூபாய் கையில கொடுத்து அவனை பராமரிச்சுக்கோங்க, நான் வேற முக்கியமான வேலையா போறேன், திரும்பி வரும்போது நீங்க அதிகமா செலவழிச்சதையும் கொடுப்பேன்னு நம்பிக்கைக்குரியவனா நடந்துட்டு போறாரு. அப்ப இந்த சமாரியன் எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்னா, உலகத்தால ஒதுக்கப்பட்டவங்களா இருந்தாலும் கடவுள் எதிர்பார்க்கிற அன்பும் கருணையும் இரக்கமும் அந்த மனுஷங்கிட்ட இருந்தது. தன்னிடத்தில் உள்ளதை அது திரும்பி வருமானு தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 2000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு, திரும்பி வந்து இன்னொரு 3000 ரூபாய் செலவாயிடுச்சுனாலும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. ஒரு 5000 ரூபாய் யாருன்னே தெரியாத ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அது திரும்பி வருமா என்று சொல்லி தெரியாது. கடவுளுக்கு பயந்தவர்கள் செய்கிற உதவிகள் எல்லாம் அப்படிப்பட்டதுதான். திரும்பி வருமா வராதா என்று தெரியாத போதிலும் நம்மிடத்தில் இருப்பதை கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா இன்றைய உலகம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ஒரு விஷயத்த யாராவது ஒருவர் கேட்டாங்கனாலே அது திரும்பி வருமாங்கிற அடுத்த யோசனைக்கு போயிடுவாங்க. கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாங்கிறது அடுத்தது. ஆனா அதுக்கு அடுத்த ஒரு பயம் எங்க தெரியுமா வரும்? திரும்பி வருமா வராதா? ஆனா வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? திரும்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து நீ உதவி செய்யாது. ஆனா உண்மை உள்ள மனிதர்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க. கடன் வாங்குறது நல்லதல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா கடன் வாங்கி கொண்டே இருப்பது நிச்சயமாக நல்லதே அல்ல. ஏன்னா அது பெரிய கடன்காரனாக மாற்றுமே தவிர நம்முடைய பிரச்சனைகளை ஒருபோதும் மாற்றவே மாற்றாது. கடன் கொடுக்கிறது நல்லது, கடன் கொடுத்து கொண்டே இருப்பது உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு முகம் கோணாமல் கடன் கொடு, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. கடன் கொடுக்கிறது நல்லது, கொடுத்து கொண்டே இருப்பது நல்லதுன்னு சொல்றீங்களா? ஆனா பைபிள் கடன் கொடுக்க சொல்லி சொல்லுது. சரி, அதுல ஒரு ஞானம் உண்டு. எங்க கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்க கூடாது என்கிற ஆவிக்குரிய ஞானமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக உண்டாகும். இந்த சமாரியரை எடுத்துக்கொள்வோம். அவனுடைய மனம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? அநேக வேளைகள்ல அந்த லேவியனுடைய மனமும் ஆசாரியனுடைய மனம் தான் நமக்கு வந்திருக்கு. பல நேரங்கள்ல எல்லாருக்கும் உதவி செய்கிற இருதயம் நமக்கு வர்றதே கிடையாது. எல்லாருக்கும் உதவி செய்கிற இருதயம் வர்றதே கிடையாது. அப்படி உதவி செய்யற இருதயம் மட்டும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருந்துச்சு அப்படின்னா எத்தனையோ உயிர்கள் காக்கப்பட்டிருக்கும். விபத்துகள்ல திடீர்னு அந்த காக்கா வலிப்பு வந்த மாதிரி விழுந்துருவாங்க. அவங்களை காப்பாத்துற விஷயங்கள்ல எல்லாருமே போய் ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோட சிந்திச்சு நடந்தாங்கன்னா எத்தனையோ உயிர்கள் காக்கப்பட்டிருக்கும், மரித்து போயிருக்காது.
ஆனா உதவியற்ற மனங்களால் இந்த உலகத்திலே அதிகமான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த அதிகமான மரணங்கள் மூலமாக அநேகம் பேருடைய மனம் அப்படியே இரும்பா கெட்டியாகி கல்லாகி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனம் எவ்வளவு உண்மை அப்படின்னா, தேவன் இந்த உலகத்தையும் அன்பாகவே படைத்தார். ஆனா கடவுளை தாண்டிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்க தொடங்கிய போது அந்த நிதர்சனமான அன்பு, தேவன் எதிர்பார்க்கிற அன்பு, பரலோக அன்பு, குறைஞ்சபட்ச மனிதாபிமான அன்பு இந்த உலகத்துல இல்லாம அழிந்து போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பிரசங்கியின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அப்போ சாலமோன் ராஜா எப்படி எழுதி வைக்கிறாரு? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று எழுதி வைக்கிறார். அப்ப பணம் நல்லது தானே? சொல்லுங்க, பணம் நல்லதா கெட்டதா? பணம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பணம் யாராலதான் உண்டாக்கப்பட்டிருக்கணும்? ஏதோ ஒரு வகையில கடவுளால தான் உண்டாக்கப்பட்டது, ஒன்றும் அவராலே அன்றி உண்டாக்கப்படவில்லை. எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த கருவி எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னா, நான் ஒரு பேனா வச்சிருக்கிறேன். இந்த பேனாவை எடுத்து, என்கிட்ட ஒரு பேனா இருக்கு, இது வந்து ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளவுதான். நான் இந்த பேனாவை எடுத்து 2 பேருக்கு 2 லெட்டர் எழுதுறேன். ஒருத்தருக்கு முதல் கடிதம், நீ எல்லாம் உயிரோடு இருந்து என்னையா பிரயோஜனம்? எப்படி எழுதுறேன் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, என்ன எழுதுறேன்? எப்படி இருக்கிறீங்க, நலமா, நலமறி ஆவலுங்க தொடங்கல. டேய், நீ உயிரோடு இருந்து என்னையா பிரயோஜனம்? சீக்கிரம் செத்துப்போ. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு என்ன பண்றேன்? எழுதி போஸ்ட் ஒட்டி, குறிப்பிட்ட நபருக்கு அட்ரஸ்ல எழுதி என்ன பண்றேன்? தபால தூக்கி போட்டுறேன். அவன் எடுத்து வாசிச்சு பார்க்கறான், என்னென்ன இருக்கு. டேய், நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த வார்த்தை அவன் ரொம்ப சிந்திக்க வைக்குது. உண்மையாலுமே என் வாழ்க்கை இப்படி இருக்குது, உயிரோட என்ன பிரயோஜனம்னு போய் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இன்னொருத்தருக்கு நான் லெட்டர் எழுதுறேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், நீயும் பாவிதான், நானும் பாவிதான், கடவுள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பார், அதனால தைரியமா இரு அப்படின்னு எழுதி போட்டு ஒரு லெட்டர் போடுறேன். அவன் எடுத்து படிச்சு பார்க்கறான். இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே பாவிங்க தான், பிரச்சனைக்குரியவங்க தான், ஆனா கடவுள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறாரு, புது வாழ்க்கை கொடுக்கிறாரு அப்படிங்கிறது அந்த லெட்டர் மூலமா அவனுக்கு புரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறான். எழுதுனது ஒரே பேனா தான், ஒருத்தனை கொல்லுது, ஒருத்தனை உயிர்ப்பிக்குது. அப்ப இந்த பேனா தப்பும் செஞ்சிருக்கு. எப்படி சொல்லணும்? இந்த பேனா நன்மையும் செஞ்சிருக்கு, தீமையும் செஞ்சிருக்கு. ஒருத்தனை சாகடிச்சிருக்குது, ஒருத்தனை உயிரோட வைத்து புது வாழ்க்கை கொடுத்திருக்குது. அப்ப தப்பு யார் மேல? பேனா மேல. சொல்லுங்க, இந்த பேனா மேலையா, இதை வச்சு எழுதுனவங்க மேலையா? இதுதான் விஷயம். அப்போ பணம் நம்ம கிட்ட இருக்கு, அந்த பணம் நல்லதையும் செய்து கெட்டதையும் செய்து, பணம் நல்லதுன்னு தீர்மானிச்சிட முடியாது, பணம் கெட்டதுன்னு தீர்மானிச்சிட முடியாது. அது ஒரு உயிரற்ற கருவி. அதை பயன்படுத்துறவங்க எப்படியோ அது அப்படி செயல்படுகிறது. இந்த பேனாவை நான் எப்படி பயன்படுத்தின? ஒருத்தனை கொல்றதுக்கும் பயன்படுத்தினேன், ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறதுக்கும் பயன்படுத்தினேன். அப்படின்னா இதை யார் கையாளுகிறார்களோ அவர்களிடத்துலதான் அந்த விஷயம் இருக்கே தவிர பணத்தில் இல்லை. வேதம் சொல்லுகிறது பணமோ எல்லாவற்றுக்கும் உதவுகிறது அப்படின்னு. நம்ம இதை வெறுமனே எழுத்தின் மூலமா பார்த்து விட முடியாது. பணம் எல்லாத்துக்கும் உதவுதா, அதனால பணம் ரொம்ப முக்கியம். பணம், இந்த பைபிள் வந்து பணத்துடைய பேராசையை பத்தி பேசல, அந்த பணத்தினுடைய பயன்பாட்டை பற்றி பேசுகிறது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், அதனால அதன் மேல தீவிரமாக இருந்து, அதே பைபிள் சொல்லியது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆனா அதே வேதம் சொல்லுகிறது பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லுது. எல்லாவற்றுக்கும் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில் எப்படி பாக்குறது? எப்படி இந்த டூல் நல்லதை செஞ்சது, தீமை செஞ்சதோ அதே போல இந்த பணம்
நல்லவைகளுக்கும் உதவி செய்கிறது, தீயவைகளுக்கும் உதவி செய்கிறது. அதான் முக்கியம். அதை எப்படி நம்ம கையாளுறோம்? இந்த உலகம் நம்ம மனித சரீரம் இருக்கு பாருங்க, இதய துடிப்பு மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதய துடிப்பின் மூலமாக ரத்த ஓட்டம் அதன் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே போல இந்த உலகம் பணத்தை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாத்துலயும் பணம் 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 பணம். என்ன காரணம்னு சொல்லுங்க? மனிதன் ஒரு மாயையிலே சிக்க வைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் ஒரு மாயையிலே சிக்க வைக்கப்பட்டிருக்கிறான். நாம் ஒரு வாழ்க்கை வாழ்றோம், சாப்பிடுறோம், உடுத்துறோம், உறங்குறோம். இந்த வாழ்க்கை நமக்கும் இருக்கு. நீங்க அந்த நொய்யலாற்றூர் கரையில போய் பாத்தீங்கன்னா ஒரு சில மக்கள் இருப்பாங்க, பினாயில் வித்துக்கிட்டு கூட பின்னிக்கிட்டு ஒரு சில மக்கள் இருப்பாங்க. அவங்க படுத்து தூங்குறது எங்க தெரியுமா? அந்த ஆற்றங்கரையிலே தான். மழை வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பக்கத்துல இருக்க சுற்றிலும் இருக்கிற கடைகள்ல ஷெட் போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்டுகளுக்குள்ள ஒதுங்கி ஒதுங்கி தூங்கிக்குவாங்க. குழந்தையில இருந்து வயசாகி சாக போகிற மனிதர்கள் வரைக்கும் அவங்க அங்கதான் வாழ்வாங்க. ஒரு சில நல்ல உள்ளம் படைத்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? படிச்சவங்க சில பெண்களை பார்த்திருக்கேன், வாலிப பெண்கள், வாலிப பசங்களை பார்த்திருக்கேன். அங்க இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு புஸ்தகத்தை எடுத்து வச்சு ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்களும் கல்வியை கற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. யாருக்கு? அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அம்பானி, அதானி போன்ற பணக்காரங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நடுத்தர வாழ்க்கை அப்படின்ற வாழ்க்கை வாழ்ற நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஏன்னா நமக்கும் ஒரு உடம்பு, நமக்கும் ஒரு உடல் உறுப்புகள், நமக்கும் சில தேவைகள் உண்டு. அதே போல அவங்களுக்கும் உண்டு. அப்ப பாருங்க, பணம் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்ல. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தரம் அப்படின்னு ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை தரம் அப்படின்னு ஒண்ண நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப கடவுள் எல்லாருக்குமே பாருங்க ஒரே சூரியனை தான் கொடுத்துருக்கிறது. ஒரே விதமான மழை தான் எல்லாரும் மேலேயும் பெய்யுது. ஒரே பூமியில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு வித்தியாசத்தை மட்டும் கொடுக்கிறாரு. நாம் நம்முடைய வாழ்க்கையை நிர்மாணிக்க வேண்டும், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை நிர்மாணிக்க வேண்டும் என்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. அப்ப பணம் அப்படிங்கிறது தீமையானது அல்ல, ஆனால் அது தீமையாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு போதகர் அழகா சொல்லுவாரு, பணம் நல்ல ஒரு வேலைக்காரன், நல்ல ஒரு வேலைக்காரன், ஆனால் ரொம்ப கெட்ட எஜமான் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப கெட்ட எஜமான். எப்படி? அந்த பணம் நமக்கு வேலைக்காரனா இருக்கணுமா எப்பவுமே. அதாவது அந்த பணத்தை நாம் கையாள வேண்டும். ஒரு வேலைக்காரனை போல வச்சுக்கணும். இதை செய் அதை செய்யணும், நாம் அதுக்கு கட்டளை கொடுக்கணும். அப்ப அது நல்ல வேலைக்காரனா செயல்படணும். ஆனா அந்த பணம் நமக்கு எஜமானாய் மாறும்போது எப்படி மாறும் தெரியுமா? நாம் அதுக்கு வேலைக்காரங்களா மாறிடுவோம். அது நடத்துற வழிக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம் அப்படிங்கிறது தான். இந்த நல்ல சமாரியன் அப்படிங்கிற ஊமையில இந்த சமாரியன் அந்த பணத்துக்கு எஜமானா இருந்தார். எப்படி இருந்தாரு? பணத்துக்கு எஜமானம். அந்த சமாரியன் எங்க போறாருன்னா வியாபாரத்துக்கு போறாரு, பிசினஸ் பண்ண போறாரு. பிசினஸே பண்ணாலும் இந்த பணத்தை இவர் கையாளுகிறார். ஐயோ என் பணம் விட்டா போயிருமே, விட்டா போயிருமேன்னு அப்படி சொல்லாம, ஐயோ அந்த உயிர் விட்டா போயிருமே அப்படிங்கிற ஒரு பரிவோடையும் அன்போடையும் அவர் தன்னுடைய பணத்தை கையாண்டு கொடுக்கிறத பார்க்க முடியும். நீங்களும் நானும் இன்றைக்கு எந்த காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம், பணத்தை பற்றி எந்த ஒரு அனுபவத்தை நாம் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். பணத்தை பற்றிய ஒரு 4 முக்கியமான குறிப்புகளை நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம், சுருக்கமா பார்த்துருவோம். ஏன்னா அது நமக்கு ரொம்ப அவசியம். பரிசுத்தத்தை பற்றி நம்ம அதிகமா பேசுவோம், நீதியை பற்றி நம்ம அதிகமா பேசுவோம், அன்பை பற்றி பேசுவோம். ஆனா பணத்தை பற்றிய அறிவும் நமக்கு நிச்சயமாக வேண்டும். முதல் தலைப்பு பணமும் பண்பும். என்னன்னு சொல்லுங்க? இந்த பணத்துக்கு பண்பு உண்டு. இந்த பணத்துக்கு ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு. நம்ம கிட்ட இருக்கிற பணம் இருக்குது பாத்தீங்களா? ஒவ்வொருத்தருடைய பணத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. எங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதன் மதிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அதை சம்பாதித்த வகையை பொறுத்து அதன் மதிப்பு மாறுபடும். நம்ம கிட்ட இருக்கிற பணம் அதை எப்படி சம்பாதித்தோம் என்கிறதை பொறுத்து அந்த பணத்துடைய மதிப்பு மாறுபடும். ஒரு கதையை சொல்றேன். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் அப்பா அம்மா கொஞ்சம் பணக்காரங்களா இருந்ததுனால பணத்தை பற்றிய அருமை தெரியாதவனா இருக்கான். ஆனா அப்பாவுக்கு ஒரு ஒரு தேவை என்ன அப்படின்னா, ஐயோ மகனுக்கு பணத்தை பற்றிய மதிப்பு தெரியாம இருக்கிறானே, அவன் மதிப்பு தெரிந்தவனாக வளர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அந்த மகனுக்கு அட்வைஸ் பண்ணி பாக்குறாரு. அவன் கேட்கறது இல்லை. அவன் படிச்சு முடிச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்கிறான்.
ஒரு நாள் திடீர்னு அப்பா என்ன பண்ணிட்டாரு, டேய் நீ என்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறியோ அப்பதான் உனக்கு வீட்டுல சோறு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகன் போய் அம்மா கிட்ட அழுறான். அப்பா இப்படி சொல்லிட்டாரு, எப்போ நீ சம்பாதிச்சு 1000 ரூபாய் பணத்தை கொடுப்பியோ அப்பதான் சாப்பாடு போடுவேன், என் கூட பேசுவேன்னு சொல்லிட்டாருமா அப்படின்றான். சரிடா, நான் உனக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, நீ சாயந்தரம் அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு அன்னைக்கு நாள் முழுக்க வெளியே போயிட்டான், அம்மாட்ட பணத்தை வாங்கிட்டு வெளியே போயிட்டான். சாயந்தரமா வந்து என்ன பண்றான், அப்பாட்ட அப்பா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இந்தாங்கன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்குறான். இன்னும் ஒரு நாள் முழுக்க வெளியே வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான் இல்லையா, அவங்க அப்பா பணத்தை வாங்கினாரு, இங்க வா அவன் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போயிட்டு அவங்க தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது, அந்த 1000 ரூபாய் அவன் கண்ணு முன்னாடி கிணத்துக்குள்ள போட்டாரு. இவன் பார்த்தான், இதனடா இதாலும் லூசு போல இருக்கு, 1000 ரூபாய் வாங்கிட்டு எங்க போறாரு, கிணத்துக்குள்ள போட்டு போறாரு. கிணத்துக்குள்ள போட்டு வா வீட்டுக்கு வா சாப்பிடலான்னு கூட்டிட்டு போயிட்டாரு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அடுத்த நாள், நாளைக்கு இதோ போல நீ என்ன பண்ணணும், சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்கப்பா அப்படின்ட்டு, ஏன்னா இவங்ககிட்ட யார் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. திருப்பி நைட்டு சாப்பிட்டு முடிச்சு தூங்க போற நேரத்துல அம்மாட்ட போய் சொன்னான், அம்மா அப்பா நாளைக்கு என்ன பண்ண சொல்லிருக்காரு, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணம் கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு. அம்மாவும் சரிப்பா இந்த கிணத்துல போட்டது அவங்க அம்மாவுக்கு தெரியாது, இந்தா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நாளைக்கு சாயந்தரம் கொடுத்துரு. மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே சாப்பிட்டுட்டு சாப்பாடு கட்டிட்டு என்ன பண்ணிட்டான், வெளியே போயிட்டான். ஊர் சுத்திட்டு வந்து சாயந்தரமா வந்து அப்பாட்ட என்ன பண்ணான், அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் இந்தாங்க. அப்பா மறுபடியும் கையை பிடிச்சு வாப்பா அப்படின்னு தோட்டத்துக்கு கூட்டு போனாரு. அவன் கண்ணு முன்னால அந்த 1000 ரூபாய் பண்ணிட்டாரு, கிணத்துக்குள்ள போட்டாரு. வா சாப்பிட போலாம், வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடு போட்டாரு. அப்புறம் நைட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னு அம்மாட்ட பேசிட்டு இருந்தான், என்னடா அப்பாட்டு போய் பணம் கொடுத்தியா, ஆமாம்மா கொடுத்தேன். என்ன பண்ணாரு அப்பா பணத்தை, அப்ப நேத்து கொண்டு போய் கொடுத்தேன், எனக்கு தோட்டத்துக்கு கூட்டு போனாரு, என் கண்ணு முன்னால அந்த பணத்தை என்ன பண்ணிட்டாரு, கிணத்துக்குள்ள போட்டாரு. ஐயோ அப்படின்னாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாரு, இன்னைக்கு அதே மாதிரிதாம்மா, தோட்டத்துக்கு கூட்டு போனாரு, என் கண்ணு முன்னால 1000 ரூபாய கிணத்துக்குள்ள போட்டாரு. அம்மாவுக்கு வந்தது பாரு கோவம், நான் கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி இதை பிடிச்சி சேமிச்சு வச்ச 2000 ரூபாய் என்ன பண்ணிட்டேன், இப்படி இப்படி வேஸ்ட் பண்ணிட்டிய, உனக்கு கொன்னே போடுவேன், நீ காலையில் என்ன பண்ணு, வேலைக்கு ஒழுக்கமா போய் என்ன பண்ணு, சம்பாதிச்சு கொண்டு வந்து அவங்க அப்பாட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணாவும் இவனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு சாப்பாட்டையும் கட்டிட்டு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி போனான். மூட்டை தூக்குற ஒரு வேலை கிடைச்சது. உடனடியே வேலை பெருசா கிடைக்காது இல்லைங்களா, மூட்டை தூக்குற வேலை கிடைச்சது. மூட்டை தூக்குனா ஒரு நாள் முழுக்க மூட்டை தூக்குனா 500 ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவனும் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கணும், வெயில் கொடுமை, இதனால வரைக்கும் அப்படிப்பட்ட கடுமையான வேலையை செஞ்சதே இல்லை. அப்படி ஒரு கஷ்டம். மத்தியானம் சாப்பிட்டான், பயங்கரமா தூக்கம் வந்துருச்சு, தூங்கினான். எழுப்பி மறுபடியும் மூட்டை தூக்க வச்சாங்க. சாயந்தரமா போகும்போது இந்த 500 ரூபா நாளைக்கும் வந்துருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் இப்போ அந்த 500 ரூபாய் தூக்கிட்டு போனான். சாயந்தரமா அப்பாட்ட கொண்டு, அப்பா இந்தாங்க 500 ரூபா, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுன்னு முதல்ல சொன்ன அதே டயலாக் சொல்லி கொடுத்தான். என்னடா நேற்று முதல்ல 1000 ரூபாய் கொடுத்த, இன்னைக்கு 500 ரூபா தான் கொடுத்துருக்க அப்படின்னா, வேலை செஞ்சதுக்கு இன்னைக்கு 500 ரூபா தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டான். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை பிடிச்சி தோட்டத்துக்கு கூட்டு போனாரு. தோட்டத்துக்கு கூட்டு போய் அந்த 500 ரூபாய் கண்டு முன்னால கிணத்துக்குள்ள போட்டாரு. இவனுக்கு வந்தது பாருங்க இப்போ, யோ உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, நான் மூட்டை தூக்கி வெயில கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்கேன், 500 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தா நீ என்ன பண்ற, அதையே கொஞ்சம் கூட யோசனை இல்லாம கிணத்துக்குள்ள போடுற அப்படின்னு டக்குனு கிணத்துக்குள்ள குதிச்சுட்டான். அந்த 500 ரூபாய் எடுக்கிறதுக்கு அந்த 500 ரூபாய் தூக்கிட்டு மேல வந்தான். இப்ப சொல்ற மகனே, இந்த 500 ரூபாய் தானே நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு அப்பா கேட்டாரு. ஆமாப்பா, எப்படி தெரியும், அம்மா அந்த 1000 ரூபாய் கொண்டு போய் கிணத்துல போடும்போது உன் முகத்துல ஒரு சலனம் கூட இல்லையே, நீ உழைச்சி சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அதை பத்திய அக்கறை இருந்திருக்கும். இன்னைக்கு 500 ரூபாய் போட்டோன்னா எவ்வளவு அக்கறையோட அதை எடுக்கலான்னு கிணத்துக்குள்ள குதிச்சு போய் எடுத்துட்டு வர்றேன். உழைப்பினுடைய மதிப்பு உழைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த 1000 ரூபாய் உனக்கு சும்மா கிடைச்ச 1000 ரூபாய் விட நீ உழைச்சு சம்பாதிச்ச அந்த 500 ரூபாயோட மதிப்பு உனக்கு எப்படி தெரியுதுன்னு பாத்தியா. அப்ப அவனுக்கு அந்த 1000 ரூபாயோட மதிப்பு தெரியல. ஏன் தெரியல, அது இலவசமாக கிடைத்தது.
இன்னைக்கு கடன் வாங்குறோம், 1000 ரூபாய் கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்க, 50,000 ரூபாய் கொடுங்கன்னு கடன் வாங்குறோம். அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய பணம் அல்ல. யாருடைய பணம்? இன்னொருத்தருடைய பணம். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் தெரியுமா? சும்மா அப்படி அப்படி எடுத்து ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்? அது நம்முடைய உழைப்பில் வந்ததில்லை, இன்னொருத்தருடைய உழைப்பில் வந்தது. நம்ம கைக்கு கடனா வாங்கியிருக்கிறோம், அதனால அப்படி வீசுவோம், அள்ளி வீசுவோம். அதுக்கு அதுக்கு இதுக்கு கட்டுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா அதே பணத்தை நம்ம சம்பாதிச்சு வாங்கியிருந்தா எண்ணி எண்ணி செலவு செய்வோம், எண்ணி எண்ணி செலவு செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் மிச்சப்படுத்த பார்ப்போம். ஏன்? அது நாம் உழைத்து சம்பாதித்த பணம். இப்ப பணத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு, ஒரு குணாதிசயம் உண்டு. அது எப்படி சம்பாதிக்கப்பட்டது என்கிறத பொறுத்துதான் அந்த பணத்தினுடைய மதிப்பு மாறுபடுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா சம்பாதிச்சு பெற்றோமோ கடனாக பெற்றோமோ அது ஒரு கருவியாக தான் நம்முடைய கையில இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப பணத்துக்கு ஒரு பண்பு உண்டுன்னு சொல்லி பார்த்தோமே, பணமும் பண்பும். எப்படி அது? எல்லாத்துக்குமே ரெண்டு முகங்கள் உண்டு. நம்ம ஒரு 100 ரூபாய் எடுத்து பாருங்க, ஒரு 500 ரூபாய் எடுத்து பாருங்க, அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், ரெண்டு பக்கம் இருக்கும். நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? நன்மையான ஒரு பக்கம் இருக்கு, தீமையான ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். நம்முடைய மனம் இருக்குது பாத்தீங்களா, நம்முடைய மனசு, அதுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. நன்மையான ஒரு பக்கம் இருக்கு, தீமையான ஒரு பக்கம் இருக்கு. எல்லாத்துக்குமே நன்மை தீமை அப்படிங்கிற இரண்டு பக்கங்கள் இருக்கு. பணத்துக்கும் அப்படி நிச்சயமாக இருக்கு. ஒருத்தன் போய், ஒரு வாலிபன் ஒரு போதகர்கிட்ட போய் கேட்டான், ஐயா குடிக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டான். என்னடா இப்படி கேட்கறத? தப்புதான்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். திருப்பி கேள்வி கேட்டான். அப்ப கிரேப் ஜூஸ் குடிக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டான். கிரேப் ஜூஸ் குடிக்கிறது தப்பே இல்லை தம்பி அப்படின்னு. அப்ப அதே கிரேப் ஜூஸ்ல சில மிக்சிங் எல்லாம் போட்டு நிலத்துக்கடியில பதிச்சு வச்சு ஒரு 10 நாள் எடுத்து அதே கிரேப் ஜூஸ் தான் குடிக்கிற, தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படி கிரேப் ஜூஸ் குடிச்சா தப்பு இல்லைங்கிறாரு, இப்படி கிரேப் ஜூஸ் குடிச்சா தப்பு அப்படிங்கிறீங்க, அது என்ன கணக்கு? உடனே அவர் கேட்டாரு, நான் ஒரு சட்டி மண் எடுக்கிறேன், அப்படியே உன் தலை மேல கொட்டுறேன், உனக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டாரு. ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்ப அதே மண்ணுக்குள்ள தண்ணியை ஊத்தி ஒரு செங்கல் மாதிரி சுட்டு அந்த செங்கலால் உன்னை அடிக்கிறேன், உன் தலை மேல போடுறேன், ஏதாவது ஆகுமா? தலை உடைஞ்சு போயிடும். இதுதான் ஒரு பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த கூடாதோ அப்படி பயன்படுத்த கூடாது. அப்ப அதே மண்ணு தான், அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, அல்லது தீமை ஆகாதபடியும் அதை பயன்படுத்த முடியும். இப்படி பணத்துக்கு ஒரு பண்பு இருக்கு, அது காப்பாற்றவும் செய்யும் சாகடிக்கவும் செய்யும். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறோம், 2 லட்ச ரூபாய் பணம் கட்டுங்க, அப்பதான் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. 2 லட்ச ரூபாய் பணத்தை கட்டி சர்ஜரி பண்ணி காப்பாத்தி கொண்டு வரோம். இப்ப அவர் உயிரை காப்பாத்தினது எது? பணம். அந்த 2 லட்ச ரூபாயை கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. திருட ஒருத்த வழிப்பறி பண்றதுக்கு வரான். டேய், ஒன்று இருக்கிற பணத்தை கூட இல்லைன்னா கொன்றுவேன், ஐயோ இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இதை கொடுக்க மாட்டேன், கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து கொன்னுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு போறான். இப்ப அவர் கொன்னது எது? சொல்லுங்க. பணம். பணம் என்ன செய்யுது? உயிர் காக்கவும் செய்யுது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எதிர்பாராத விதமாக நடக்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம், அது எதிர்பாராமல் நடக்கிறது தான். நம்முடைய லைஃப் எப்படிப்பட்டது தெரியுங்களா? டைம் டேபிள் போட்டு கொடுக்கப்பட்டது இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும், இன்னைக்கு மத்தியானம் இதெல்லாம் நடக்கும், சாயந்தரம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு டைம் டேபிள் போட்டு கொடுக்கப்பட்டது இல்லை. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நிச்சயமா நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு முன்னால மரித்து போனவங்க எத்தனையோ பேரை பார்ப்போம். அவங்க கிட்ட போய் கேளுங்க, நீங்க சாகிறதுக்கு முன்னால இப்பதான் சாக போறோம்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? 99.9% பேர் சொல்லுவாங்க, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால நாம எல்லா நேரத்திலையும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒன்று. இந்த பணமும் பண்புகளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அது காக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும். ஆனா நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? பணமும் பாதாளமும் அப்படிங்கிறது 2வது தலைப்பு. பணமும் பாதாளமும். பணமும் பண்பும் அப்படிங்கிறது 1, பணமும் பாதாளமும் அப்படிங்கிறது 2. பழமொழி நமக்கு அழகு சொல்லி கொடுத்துருக்காங்க, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். எவனா சொல்லிக்கிறானா பணம் பரலோகம் வரைக்கும் பாயும் அப்படின்னு? எவனா சொல்லியிருக்கானா?
பணம்னா எது வாய் திறக்குமா? பிணமும் வாய் திறக்கும். அப்ப பணத்தை எதோட ஒப்பிடுறாங்க? பிணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒப்பிடுறாங்க. உயிருள்ள மனுஷனுக்கு பணத்தை ஒப்பிடுறதே கிடையாது. பணத்தை இழந்தோம்னா சம்பாதிக்கலாம், ஆனா நல்ல பெயரை இழந்தோம்னா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால எதை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, பணத்தை குறித்து அல்ல. அதை குறித்த எச்சரிக்கை வேணும். ஆனா நம்முடைய பெயர் எந்த இடத்துலையும் கெட்டு போய்விடக் கூடாது, நம்முடைய சாட்சி எந்த இடத்துலையும் கெட்டு போய்விடக் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அந்த பணத்தை கையாளுகிற விதம் நம்ம எங்க கூட்டிட்டு போவோம்? பாதாளம் வரைக்கும் கூட்டிட்டு போவோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நரகத்துக்கு போறதுக்கு அதிக செலவு செய்யணும், பரலோகம் போறதுக்கு அதிக செலவு கிடையாது. நரகத்துக்கு போறதுக்கு அதிகமா செலவு செய்யணும். எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நரகத்துக்கு போறதுக்கு பாவம் செய்யணும், ஒவ்வொரு பாவத்துக்கும் செலவு செய்யணும். பீடி குடிக்கிறதுன்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்னதுன்னு எடுத்துக்கலாம். அந்த பீடி என்ன செய்ய வேண்டியிருக்கு? காசு கொடுத்து ஒரு பீடி எவ்வளவுங்க எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. ஒரு 2 ரூபா இருக்குமா இன்னைக்கு? 1 ரூபா இருக்குமா? தெரியல. சரி, ஒரு 2 ரூபான்னு ஒரு மதிப்பு வச்சுக்கலாம். அந்த 2 ரூபாயை கொடுத்துதான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? எதை வாங்க வேண்டியிருக்கு? அந்த பீடியை வாங்க வேண்டியிருக்குது. அப்புறம் தீக்குச்சி இலவசம், ஏன்னா அது பத்த வைக்கிறது இல்லையா? பத்த வச்சு புகைத்து அந்த 2 ரூபாய் என்ன பண்றோம்? செலவு செய்யறோம், நம்முடைய வாழ்க்கை கரைப்படுத்திக் கொள்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கை கரைப்படுத்திக் கொள்வதற்கு 2 ரூபாயில இருந்து 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் வரைக்கும் என்ன செய்யலாம்? செலவு செய்யலாம். சரி, பீடி சிகரெட் அடுத்த நிலை, குடிக்கிறது அடுத்த நிலை, அப்புறம் அதுக்கு அடுத்து தேவையில்லாத வாழ்க்கையெல்லாம் அடுத்த நிலை. எல்லாத்துக்குமே செலவு 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 செலவு. சூதாட்டம், கோடிக்கணக்கா வச்சு சூதாடுறவங்க இருக்காங்க. அப்போ பரலோகத்துக்கு எதிர் திசையில இருக்கிற நரகத்துக்கு போறதுக்கு அதிகமா செலவு செய்யணும். ஆனா அந்த 2 ரூபாயை சேமிக்கலாம். பீடி குடிக்கிற 2 ரூபாயை கொண்டு போய் பத்திரமா வச்சு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப பரலோகம் போறதுக்கான வழியில செலவு அதிகம் கிடையாது, ஆனா நிறைய சேமிக்க முடியும், நிறைய சேமிக்க முடியும். அப்ப இந்த பணமும் பாதாளமும் அப்படின்னா, நாம் அதை பயன்படுத்துகிறத பொறுத்து இந்த பணம் நம்ம எது வரைக்கும் பத்திரமா கூட்டிட்டு போவோம்? பாதாளம் வரைக்கும் பத்திரமா கூட்டிட்டு போவோம். யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கோங்க. மாசற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து வாங்கின 30 வெள்ளிக்காசு, அது காசு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அந்த காலத்துல அது ஒரு மிகப்பெரிய பணம். 30 வெள்ளிக்காசுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பணம். அதை பெற்றுக்கொண்டால் அதன் முடிவு என்ன? மரணம். அப்போ யூதாஸ் தனக்கு கிடைத்த பணத்தை பயன்படுத்தின விதம் வேற. அப்ப நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். நாகமானுக்கு முன்னால போய் நின்ன தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனை நம்ம முன்னால வைக்கலாம். அது எங்கதான் கூட்டிட்டு போகும்? பாதாளத்துக்கு நேரம் அழகா கூட்டிட்டு போகும். சோ பணத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அது பாதாளத்துக்கு நேரம் கூட்டிட்டு போறது. மூன்றாவது என்ன தெரியுங்களா? பணமும் பரலோகமும் எங்க கூட்டிட்டு போகும்? பணம் பரலோகத்துக்கும் கூட்டிட்டு போகும். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நல்ல சமாரியனை பாருங்க, என்ன பண்ணாரு? 2000 ரூபாய் 2 தெனாரியன் கொடுத்து உதவினாரு. அப்ப நம்முடைய பணம் கொடுக்கப்படுவது நமக்காக கொடுக்கப்படுவது இல்லை, எல்லாருக்காகவும் கொடுக்கப்படுவது. அதுலயும் குறிப்பா தேவைகள் உள்ளவர்களுக்காக கொடுக்கப்படுவது. அதுலயும் திரும்பி கொடுக்கவே முடியாத நிலையில இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுவது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மொட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த காது மண்டையோடு எல்லா பக்கம் மிகுந்த அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். ஹாஸ்பிட்டல், ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் சேர்த்திட்டாங்க. எவ்வளவோ செலவு செஞ்சு பார்த்துட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற போராடினாங்க, தங்கள் இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு செஞ்சாங்க ஒரு உயிரை காப்பாத்துறது. அப்போ தேவைகள் அவங்களுக்கு வந்த போது ஒரு அறிவிப்பு வருது, இந்த மாதிரி யாராவது கொடுத்து ஹெல்ப் பண்ணா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. அப்ப என்னுடைய குரூப்ல இந்த மாதிரி சில தேவைகள் இருக்கு, ஒரு பையன் இப்படி ஆபத்தா இருக்கிறான் அப்படிங்கும் போது என் குரூப்ல ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேரும் தங்களால் இயன்றதை கொடுத்தாங்க. கொடுத்ததை எல்லாம் லிஸ்ட் போட்டு அப்படியே குரூப்ல அப்டேட் பண்ணிட்டே வந்தேன். ஒருத்தர் மலேசியால இருந்து இந்த விஷயத்த பார்த்துட்டு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு அக்கௌண்ட்ல பணம் அனுப்புனாரு. 52,000 ரூபாய் அனுப்புனாரு ஒருத்தர். ஒரே மனிதர் எத்தனை அனுப்புனாரு? 52,000 ரூபாய். அப்ப மொத்தமா திடீர்னு ஒரு 2-3 நாள்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் சேர்ந்தது.
கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க வந்து யார் தெரியுமா? கிறிஸ்டியன் கிடையாது, நான் கிறிஸ்டியன் கொடுத்தோம். அதே போல அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில ரெண்டு ரெண்டு மகன்கள். ஒரு மகனுக்கு 12 வயசு ஆகும்போது நடக்க முடியாம போயிடுச்சு, போலியோ அட்டாக், நடக்க முடியாம போயிடுச்சு. அந்த வியாதியில அந்த மனிதன் அந்த பையன் செத்து போயிட்டான். ரெண்டாவது பையன், அவனுக்கும் 12 வயசு ஆகும்போது அவனுக்கும் போலியோ அட்டாக், அவனும் நடக்க முடியாம போயிடுச்சு. அப்பா வயசானவர், அம்மா வீட்டு வேலை செஞ்சு பிழைக்கிறவங்க. நம்முடைய இந்த மேம்பாலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேம்பாலத்துக்கு கீழே ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறாங்க. அந்த வாடகைக்கு இருக்கிற இடத்துல திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஏதோ சின்ன ட்ரபிள்ல தீ பிடிச்சிருச்சு. இந்த பையன் பெட்ல இருக்கிறான், அம்மா வீட்டு வேலை செய்ய போயிட்டாங்க, அப்பா ஒரு சின்ன டெய்லரா இருக்கிறாரு, வெளியே போயிட்டாங்க. தீ பிடிச்சிருச்சு, உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் கருகிட்டு இருக்குது. அப்படியே பெட்டு கிட்ட தீ வந்துட்டு இருக்குது. கத்தும் போது பக்கத்து வீட்டுல இருந்து வந்து அந்த பையனை காப்பாத்திருக்காங்க. அந்த பையனை காப்பாத்திட்டாங்க, வீட்டுல இருக்கிற எல்லாம் எரிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி ஒரு சூழல்ல திரும்பவும் என்னுடைய குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டேன். கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, ஒரு 50,000 கொண்டு கொடுத்துட்டு வந்தோம். அவங்களும் முடியாதவங்க தான். ஆனா காதுல கேள்விப்படும் போது கடவுள் கொடுத்த அன்பும் கருணையும் இறக்கும் நம்ம இருதயத்துல இருந்துச்சு அப்படின்னா நாமும் கொடுப்போம், மற்றவங்களையும் கொடுக்கறதுக்கு கேட்போம். பிச்சை எடுக்கிறதுல ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? நீங்க ரோட்ல, சிக்னல்ல, எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். அவங்க எதுக்காக பிச்சை எடுக்கிறாங்க தெரியுமா? தங்கள் வாழ்க்கைய நடத்தி கொள்வதற்கு பிச்சை எடுக்கிறாங்க. இப்ப நாங்க குரூப்ல சில நேரங்கள்ல இதற்கான தேவை இருக்குன்னு கேட்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் ஒரு வகையில பிச்சை தான். நாமும் செய்ய முடியும், மற்றவங்களையும் செய்ய வைக்க முடியுமான ஒரு வேண்டுகோள். அது நம்ம வேண்டுகோள், விண்ணப்பம், தேவை அப்படின்ற ஒரு பெருத்துக்குள்ள போயிடுறோம். ஆனா ஏன் இறங்கி போய் அந்த மாதிரி வேலைகளை செய்யறோம் அப்படின்னா, நாமும் உதவ வேண்டும், நம்மை சார்ந்த மற்றவர்களும், இல்லாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் உதவ வேண்டும். அந்த 50,000 ரூபாயோ அந்த 1,00,000 ரூபாயோ அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. ஆனா ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரும் நிச்சயமாகவே. நம்முடைய அன்பு, கிறிஸ்தவ அன்பு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு கடவுளுடைய அன்பை பத்தி சொல்லிட்டு வரும். இந்த நல்ல சமாரியனுக்குள்ள இருந்தது அப்படிப்பட்ட இருதயம், அது நமக்குள்ளேயும் வேணும். இயேசு கிறிஸ்து அந்த ஆசாரியனை பாராட்டல. ஆசாரியனை யாரு? ஆலயத்தில் போய் பலி செலுத்துறவங்க, பலி செலுத்துறதுக்கு உதவி செய்யறவங்க. நம்ம சர்ச்சில் பாஸ்டர், உபதேசியார், இல்லை என்ன பொறுப்புல இருந்தாலும் சரி, அந்த பதவி என்ன கொண்டு வரணும் தெரியுமா? நமக்குள்ளே மிகுந்த தாழ்மையையும் மிகுந்த அன்பையும் கொண்டு வர வேண்டும். முடியாதவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் தான் பதவியில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். முடியாதவங்களுக்கு உதவி செய்யறவங்க. ஆசாரியனை பாராட்டல, லேவியனை பாராட்டல. லேவியன் அந்த ஆசாரியனுக்கு உதவிகரமாக இருக்கிறவன் பாராட்டல. யாரதான் பாராட்டினார் தெரியுமா? யாராலையும் கவனிக்கப்படாத, ஒதுக்கப்பட்ட அந்த சமாரியனை பாராட்டுறார். அந்த சமாரியன் தான். இப்போ நீயும் அவனை போலவே செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அப்போ பணம் பாதாளம் வரைக்கும் கூட்டிட்டு போகும் ஒரு மனுஷனை, பணம் ஒரு மனிதனை பரலோகம் வரைக்கும் கூட்டிட்டு போகும். அதை பயன்படுத்துகிறத பொறுத்து. ஐயா, சர்ச்சு கட்டுறோம், உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு எல்லா சில வாக்குகளை அள்ளி வீசிடுவாங்க. நான் 1,00,000 ரூபா கொடுக்குறேன், நான் 50,000 ரூபாய் கொடுக்குறேன். இந்த தம்பட்டை அடிக்கிறவங்க கொடுக்கவே மாட்டாங்க. எப்பவுமே என்ன பண்றவங்க? தம்பட்டை அடிக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குற மனம் இருக்கிறவங்க சத்தம் இல்லாம கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப ஆலயம் கட்டுறதுக்கு எது தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. சபையை நிர்வகிக்கிறது எது தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. அப்ப தேவையுள்ள இடத்துல நாம் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப தேவன் வெறுமனே பணத்தை மட்டும் எதிர்பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய மனமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாய் விற்ற பணத்தை தேவாலயத்துக்கு கொண்டு வராதே பைபிள் சொல்லுது. விபச்சாரம் செய்த பணத்தை தேவாலயத்துக்கு கொண்டு வராது. ஏன்னா தேவன் பணத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல. இன்னைக்கு பாஸ்டருக்கு பணத்தை மட்டும்தான் பார்க்கிறவங்க. நீ எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணு, கொண்டது காணிக்கை பெட்டியில. அவர் பாஸ்டரே கிடையாது. நியாயமா சம்பாதிச்சியா, அந்த சம்பாதியத்துல என்ன பண்ணு, காணிக்கை போடு, செலுத்து. அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் 2 பேரை பார்க்கிறாரு. காணிக்கை கொண்டு வர 2 பேர் பார்க்கிறாரு. ஆபேலும் காயினும் கொண்டு வராங்க. மனசை பார்க்கிறாரு ஆண்டவர். கொண்டு வந்த பொருளை பார்க்கல, மனசை பார்க்கிறாரு. தேவனுக்கு உகந்தது எது, தேவனுக்கு பிரியமானது எது அப்படின்னு பார்த்து செலுத்தினவர் ஆபேல். ஏதோ ஒன்று கொண்டு போய் கொடுப்போம், பலி செலுத்த போறோம், கேட்டிருக்காங்க, ஏதோ ஒன்று கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு கொண்டு வந்து போட்டவரு காயின். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்பவே காயின் அடிச்சு கொண்டு போட்டார். அப்படிதான் பைபிள் சொல்லுது.
யார் அடிச்சு கொண்டு போட்டாரு? பைபிள் என்ன போட்டிருக்கு? காயினை கர்த்தர் அடித்து கொண்டு போட்டார். அப்படியே போட்டிருக்கு. அப்புறம் ஏங்க, ஒருத்தர் சரியான காணிக்கை கொண்டு வந்தாரு, இன்னொரு தவறான காணிக்கை கொண்டு வராரு. சரியான காணிக்கை கொண்டு வந்தவரை ஏற்றுக்கொண்டு காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். இந்த காணிக்கையை அவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல, காயினை கொண்டு போட்டார்ல. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? காயினுக்கு வாய்ப்பு கொடுத்தார். இந்த காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ளல, அது உனக்கு தெரியும், அப்ப நான் ஏற்றுக்கொள்ளத்தக்க காணிக்கையை கொண்டு வா. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஆனா காயின் என்ன பண்றார் தெரியுமா? அந்த வாய்ப்பை மறுத்து விட்டு தன் சகோதரனை கொன்று போட்டார். மேலும் மேலும் பாவம். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? நாம் தவறான சிந்தையோடு தவறான செயல்பாடுகளோடு அவருடைய சமூகத்துக்கு வரும்போது என்ன செய்யறாரு தெரியுமா? நமக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா நாம் என்ன செய்யறோம்? அந்த வாய்ப்பை நிராகரிக்கிறோம். ஆனா ஒன்று இன்றைக்கு செய்ய வேண்டும். அந்த லேவியனை போல நம்ம சில விஷயங்களை நிராகரிச்சிருப்போம், ஆசாரியனை போல நிராகரிச்சிருப்போம், சமாரியனை போல செய்யாம இருப்போம். ஆனா இன்றைக்கு அந்த சமாரியனை போல மாற வேண்டும். பணத்துக்கு பண்பு இருக்கு, குணாதிசயம் இருக்கு. பணம் பாதாளத்துக்கு கூட்டிட்டு போகும், அதே பணம் நரகத்துக்கு கூட்டிட்டு போகும், அதே பணம் பரலோகத்துக்கும் கூட்டிட்டு போகும். ஆனா தேவன் கொடுத்த சிந்தையோடு அதன் மதிப்பை அறிந்து நாம் அதை என்ன செய்யணும்? செலவு செய்யணும். நம்மிடத்தில் இருக்கிறதையே இவ்வளவு கவனமா நம்ம கையாளணும்னு வேதம் சொல்லி கொடுக்கிறதே நம்மை எந்த அளவுக்கு நிதானமா கையாள வேண்டும். நிறைய இடங்கள்ல நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்புறம் ஏன் பிரதர் 40 நிமிஷம் பேசுறீங்க? இதை பத்தி பேசல. மற்ற உறவுகளோடு பேசும்போது, நண்பர்களோடு கூட பேசும்போது, ஒரு குரூப்பா உட்காந்து பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் எப்பவுமே சுருக்கமா இருக்கணும். சுருக்கமா இருந்தா நமக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். ஒரு தேவாலயத்தில் எழுதி வச்சிருந்தாங்களாம், சுருக்கமாக பிரசங்கிப்பவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள், சுருக்கமாக பிரசங்கிப்பவர்கள் திரும்ப. தேவ சமூகத்துக்கு வரும்போதும் நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபத்தில் எவ்வளவு வேணாலும் செய்யலாம். சரி, அப்ப பணத்தையே நம்மிடத்தில் உள்ளவைகளையே இப்படி கவனமா கையாளணும் அப்படின்னா நம்முடைய மனதை எந்த அளவுக்கு சரியாக கையாள வேண்டும், அதை அடக்கி ஆள வேண்டும். நம்முடைய மனது ஒரு குதிரை போல, அதை அவிழ்த்து விட்டா எங்க வேணாலும் ஓடுமா. ஆனா அதுக்கு கடிவாளம் போட்டு கண்ணுக்கு கழிக்க திரை போட்டு நடத்தினா போக வேண்டிய இடத்துக்கு சரியா கூட்டிட்டு போகும். நம்முடைய கண்கள் தேவனுடைய வார்த்தை மட்டுமே நோக்க வேண்டும். நம்முடைய பணம் பயனுள்ள வகையிலே செலவழிக்கப்பட வேண்டும், அல்லாவிட்டால் சேமிக்கப்பட வேண்டும். கர்த்தர் இப்படி வாழ, இதை முன்னிட்டு பரிசுத்தமாய் வாழ, பரலோகத்துக்கு சென்று சேர நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நம்ம கண்களை மூடிச்சு. நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்கிற வேத வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் சில காரியங்களை சிந்தித்தோம். நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்றெல்லாம் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கடன் வாங்குவது பாவம் அல்ல, தவறல்ல. வாங்கி கொண்டே இருப்பதும் கட்டாமல் போவதும் பெரிய தவறு, பாவம் என்கிறதை நாங்கள் பார்த்தோம். ஒரு சமாரியனை குறித்த ஊமையிலே தன்னுடைய பணத்தை கொடுக்கவே இயலாத ஒரு மனிதருக்காக பயன்படுத்தினார் என்று பார்க்கும்போது அந்த பணத்தை கையாளக்கூடிய விதம் எவ்வளவு சரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணத்துக்கு மதிப்பு உண்டு, அது சம்பாதித்த வகையிலே அது மதிப்பு மாறுபடுகிறது என்கிறத நாங்கள் பார்த்தோம். பணமும் பாதாளமும் என்று பார்த்தோம். நாங்க கொஞ்சம் அதை எங்களுடைய எஜமானாய் மாற்றிக்கொண்டால் அது எங்களை பாதாளம் வரைக்கும் கூட்டிட்டு போக தவறாது, தயங்காது என்பதை நாங்கள் பார்த்தோம். பணத்துக்கு எஜமான்களாய் நாங்கள் இருந்து அதை நாங்கள் சரியாக கையாளும் போது அது எங்களை பரலோகத்துக்கு நேராகவும் அழைத்து செல்லுகிற கடவுளுடைய கருவியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். பணத்தையே இவ்வளவு கவனமாக கையாள வேண்டும் என்றால் எங்கள் மனதை எவ்வளவு பத்திரமாக கையாள வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். பாவிகள் மேல் பொறாமை கொள்ள உன் மனதை விடாது என்று நீங்க பரிசுத்த வேதகமத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்க. இந்த உலகத்துல பாவியான மனிதர்களை பார்த்து எங்கள் வாழ்க்கையும் அப்படி தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற மாயையில சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். நியாயமாய் நாங்கள் உழைக்கவும் அதற்கான நியாயமான வருமானத்தை இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ளவும் அதை கொண்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தருக்கு பிரியமானபடி வளர்க்கவும் அந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பணத்தை சரியாக கையாளத்தக்க ஞானம், புத்தி, அறிவு இதெல்லாம் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். எங்கள் ஆவியான சரீரத்தை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம், உறவுகளை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் யாவரும் நீர் விரும்புகிற இந்த நித்திய ஜீவனுக்கு எதுவாய் பரலோகத்துக்கு நேராய் ஓடி வர உதவி செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை எங்களுக்குள்ளே உண்டாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.